Hi guys, welcome to Be Rich Motivation. ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாள் வீடியோ ரெகுலராக போடாமல் இருந்தோம். பட் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு குறிப்பிட்ட டாப்பிக்கில் நம்ம வீடியோஸ் போட ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்னென்ன டாபிக் எப்படி பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ளஸ் செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் இந்த ரெண்டு டாப்பிக்கில் நம்ம மாற்றி மாற்றி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாக இருக்கும். ஈவன் தோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த ஒரு விஷயம் எப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துச்சு. நானும் நிறையா யூடியூப் வீடியோவும் நிறையா வெப்சைட்டும் நிறையா புக்கும் வாங்கி படிக்கலாம் செஞ்சுருந்தேன். ஸோ அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது இந்த விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யார்கிட்டயா கம்யூனிகேட் பண்ணால் நம்ம அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறது மட்டும் கம்யூனிகேஷன் இல்லை, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுமே ஒரு கம்யூனிகேஷன் தான் சொல்லுவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ்ன்றது ஒரு பிரபஞ்சம். அது நமக்கு ஈஸியாக நம்ம பேசினோடனே ரிப்ளையாக தர மாதிரி இல்லை. ஸோ அப்போது இந்த இடத்துல இது எதெல்லாமே எதிர்பார்க்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அண்ட் அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, அது எவ்வளோ நன்றி உணர்வாக இருக்கீங்க, அண்ட் எதுக்காக இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்ன்றது எல்லாத்தையுமே பார்த்து தான் அது உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகுது, அது உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண போகுது. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னலாமே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஸோ டிஃபைன் த கான்செப்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்றதுல தெளிவாக இருங்க. உங்களுக்கு பணம் வேணுமா, பணம் வேணும்னா எதுக்கு வேணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ அதாவது தெளிவாக இருங்க அப்படின்றது தான் இதில் ஃபஸ்ட்டு விஷயமாக பார்க்குறோம். பணம் வேணுமா, ஒரு சோல்மேட் உங்களுக்கு தேவையா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கா, அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காம இருக்கா, வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் பணம் லோன் எல்லாமே கிடைச்சாலும் எனக்கு வீடு மட்டும் சேர மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்கா, இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் கூட எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா, ஒரு நல்ல வேலை வேணுமா, இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் அதை டிஃபைனாக எழுதுங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஏன் இதை எழுத சொல்கிறேன் அப்படின்னா, எழுதும்போது பார்த்திங்கன்னா உங்களோட 5 புலன்களுமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த ஆக்டிவேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேஷன்றது நடக்கும். ஸோ ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபோக்கஸ் எல்லாமே நீங்கள் ஒருமுகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன நடக்கணுன்றது உங்களோட சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா அதுக்கான விஷயத்தை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தெளிவாக இருங்க. நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதில், அப்போனா தான் உங்களால் அதுக்கிட்ட பேச முடியும். ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் போகிறீங்க, அந்த தாங்க இது தாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்க சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இங்கே அவங்க கேட்குறாங்க. ஸோ செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செட் த டோன் அப்படின்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு இது வேணும், ஏன் வேணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். அகெயின் இது தான் சொல்கிறாங்க, எவ்வளோ வேணும், எப்படி வேணும், எந்த டைமுக்குள்ளே வேணும், எந்த மாதிரி வேணும், இதுதான் வேணுமா இல்லை இது மாதிரி இருக்கா, ஸோ இந்த பிராண்டு தான் நீங்கள் கேட்டு போகிறீங்க, ஆனால் அது இல்லை, இதுக்கு பதில் இது வாங்கிப்பீங்களா அப்படின்னா அதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லையா, இல்லை கரெக்டாக இதுதான் வேணுமா அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு கரெக்டாக எது வேணுமோ அது கேளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிலீவ் அண்ட் இன்டென்ஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்பிக்கை இருக்கணும், அண்ட் அதே மாதிரி உங்களோட நோக்கம் தெளிவாக இருக்கணும். ஸோ நம்ம இது பழைய வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்போம். ஒரு பர்டிகுலர் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கலனா நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியுமானா, இது ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்ல முடியும். ஆமான்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10% வரைக்கும் தான் முடியும். ஆனால் இல்லைன்றது வந்து பார்த்திங்கன்னா 90லேருந்து 95% வரைக்கும் இல்லைன்றது தான் முடிவு இருக்கும். இப்போ அந்த 5% நடக்க வாய்ப்பு இருக்கானா, ஆமாம் உண்மையிலே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு தவறான காரணத்தினால உங்கள் 2 பேத்துக்குள்ளேயுமே அந்த விஷயம் நடந்திருக்காது, தப்பாக இருந்திருக்காது, ஆனால் மற்றவர்களால் அது நடந்திருக்கலாம் தவறாக, இல்லை ஒரு தவறான சுச்சுவேஷனால் அவங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிருக்கலாம். ஸோ இதை நீங்கள் சரி பண்ணோம்னா அந்த 5% வந்து இங்கே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம்.
ஸோ நீங்கள் என்ன கேட்கணுமோ அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ நம்பிக்கையோடு இருக்கணும். ஸோ அண்ட் இன்டென்ஷன் சரியாக இருக்கணும். நல்ல நோக்கத்தோடு இருக்கணும். ஒரு வீடு கட்டுறேன் நான்னா என்னோட சொந்தக்காரங்களோட வீடை நான் போய் வாங்க போகிறேன், அவன் தேவையில்லாமல் காசு சேர்த்து வச்சுருக்கான், அதை நான் வாங்கணும்னு நினச்சா அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஏன் அது வேணும் அப்படின்றதில் நம்பிக்கையும் தெளிவாகவும் இருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெக்னிக்கை வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோலையும் இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். ஏன் அப்படின்னா, ஒரு இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். ஏன் இது எல்லா டாப்பிக்லேயும் வருதுன்னா, நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கும்போது, காட்சிப்படுத்தி பார்க்கும்போது தான் நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி உங்களுக்கே உங்களோட எண்ணம் மாறும். அப்படி இருந்தால் தான் இந்த ஒரு ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கும். யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அதிலேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் சரி, யூனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்னாலும் நீங்கள் உங்களோட எண்ணத்தில் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கோ அதை பார்க்கணும். வீடு வேணும்னா வீடு, உங்களோட சோல்மேட் வேணும்னா சோல்மேட், குறிப்பிட்ட அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வாங்கணும்னா அது, கார் வேணும்னா காரு, இது எந்த ஒரு விஷயமா இருக்கணும். இன்னும் நிறையா எக்ஸாம்பிள் இருக்குது. எல்லா எக்ஸாம்பிளும் இது செட் ஆகும். ஸோ நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்குறது தான் இது முக்கியமான விஷயம். காட்சிப்படுத்தி பார்க்கும்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போகிறீங்க, இன்றைக்கி அந்த ஸ்டேட் உங்களுக்கு இருக்காது. அதனால நீங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகிறீங்களோ அதை நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நினச்சி கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் பண்ண தான் உங்களோட எண்ணம் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு காசு இல்லை, இருந்தால் நான் ஏன் இப்படி பண்ண போகிறேன்னா, அது முக்கியமானது இந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நீங்கள் அதை பயன்படுத்துவீங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் ₹5 நீங்கள் செலவு பண்ணுறதா இருந்தாலும் அதை எந்த ஒரு விதத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். அதை காட்சிப்படுத்தி பாருங்கள். அடுத்தது கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். எப்படி விஷுவலைசேஷன் எல்லாத்துலேயும் வரும், இந்த இதையும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லியிருந்தேன், நன்றி உணர்தலோடு இருங்க சொல்லிட்டேன். ஸோ நன்றி உணர்தலோடு இருக்கிறது எப்படி, எனக்கு அது தெரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவுமே போடுறேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் நைட்டுமே நீங்கள் இந்த கிராட்டிடியூடை எழுதணும். நீங்கள் எதுக்கெல்லாமே நன்றி உணர்தலாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸிவாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே நன்றி உணர்தலோடு இருக்கணும். அதுதான் உங்களுக்கு உங்களோட எண்ணத்தை ஈஸியாக சரி கட்டுறதுக்கு உதவும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க, நீங்கள் அதை அவங்களோட பர்டிகுலரான விஷயத்த தேவையை கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் ரொம்பவுமே ஸ்பெசிஃபிக்காக இருக்கேன் அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தேவையான நன்றி உணர்தலோடு இருங்க. என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ வந்துருச்சு, மேனேஜர் இவ்வளோ அமௌண்ட்டை கரெக்டாக என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டுட்டாரு. ஏன்னா பெரிய அமௌண்ட்லாம் வரும்போது நம்ம ஒரு நாள் கேட்போம், அதுக்கு அவங்க ஒரு சில டைம் தள்ளி சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே எதுவுமே இல்லாமல் நமக்கு கரெக்டான அமௌண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீடு வந்து வாங்கிட்டேன், ஆனால் அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனையோடு இருந்துச்சு வாங்கிட்டேன்னு இல்லாமல் கிளியராக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க, மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு நன்றி உணர்தலோடு இருங்க. ஸோ அடுத்தது அஃபர்மேஷன்ஸ். ஸோ அஃபர்மேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயங்களை நீங்கள் திரும்ப திரும்பவும் கேட்குறத அஃபர்மேஷன்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ இதை ஏன் திரும்ப திரும்ப கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாக அஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டாக ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் தனியாக உட்காந்து கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஆஃபீஸ்லேயோ, முக்கியமாக இது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் உங்கள் வேலையை. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மைல்டு சவுண்டில், சொல்லப்போனால் சவுண்டே இல்லாமல் ஒரு மினிமல் 0.5 வால்யூம்லேயோ 1 வால்யூம்லேயோ வைக்கும்போது மற்றவங்களுக்கும் கேட்காமல் இருக்கணும். வேறஸ் உங்களோட கான்ஷியஸ் வந்து அது ஓடிட்டுருக்கு அப்படின்றது இருக்கணும். ஸோ எப்போல்லாம் கேப் கிடைக்குதோ, 1 செகண்டோ 2 செகண்டோ கேப் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஓடுறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். நோட்டீஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகுனா, ஓகே இதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், 1 மணி நேரம் நான் இன்றைக்கி அதை கேட்டேன், 1.5 மணி நேரம் கேட்டேன், 2 மணி நேரம் கேட்டேன் அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ என்ன தாட்டில் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடு வேணும், நான் இந்த வீட்டில் நல்லா இருக்கேன், இந்த வீடு எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு, எனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்லேயே கிடச்சிருச்சு அப்படின்றது மாதிரி அதுக்கான கோர்வையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது அது சீக்கிரமாக உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும், அந்த எண்ணத்துலேயே உங்களை இருக்க வைக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இன்றைக்கி இந்த இது வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிடுங்க ஈஸியாக. நிறைய பேர் இதை தான் பண்ணுவோம், ஆனால் அதுவே எனக்கு தேவை அப்படின்றத ஃபோக்கஸ் வர்றதுக்காக தான் இந்த மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஏன் வரணும் அப்படின்றது, ஒரு சில நாள் எனக்கு இந்த வீடும் வேணும், அடுத்த நாள் அந்த வீடை மாறணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும், அதுலேருந்து வேறு ஒரு வீடாக மாறும்.
அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ் மாறக்கூடாது. ப்ரிசைஸ் ஆக்குறதுக்கும் அதே ப்ரிசைஸ் ஆன ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துலையுமே இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த மெடிடேஷன். அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு மெடிடேஷன்லாம் பண்ணி பழக்கம் இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேலேயே யாரும் பெரிய ஞானி ஆக முடியாது. அது பழக தான் உங்களுக்கு வரும். ஸோ பழக ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எது வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரியும் நன்றி உணர்வுகள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோனில் அலாரம் செட் பண்ணிவிட்டு அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல்டாக உட்கார பாருங்கள். ஏன்னா எடுத்தவொடனே உட்காரும்போது உங்களுக்கு முதுகு வலிக்கலாம், கம்ஃபர்டான சுச்சுவேஷன் இருக்காது, காற்று வரும், வீட்டில் யாராவது கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒன்றொன்னா நீங்கள் அதை சரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியான ஒரு மெடிடேஷனுக்குள்ளே வர முடியும். மெடிடேஷனை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோக்கஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் அதை ஓகே எனக்கு நன்றியாக இருக்கேன், எனக்கு தேவையானது கரெக்டாக எனக்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் இல்லை அதனால தான் எனக்கு கிடைக்கலன்றத மாதிரி தான் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஜென்ரலாக இது எல்லாருக்குமே நடந்திருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து காரில் போயிருப்பீங்க, இல்லை வண்டியில் போயிருப்பீங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நான் போகணுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் போயிருக்க முடியாது. போயிருந்தீங்கன்னா அது இதை விட இன்னும் நல்ல விஷயமா நடந்திருக்காது. அதனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ கம்யூனிகேட் பண்ணி உங்களை டிலேவாக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் என்ன தான் சீக்கிரமாக கிளம்பி போயிருந்தீங்கனாலும் தேவையே இல்லாத ஒரு டிராஃபிக் அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். அதுவுமே உங்களுக்கு நல்லது. அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும் பாசிட்டிவாக மாற்றிட்டு இருங்க. அதை மட்டும் சொல்லலை, ட்ராவல் மட்டும் சொல்லலை, எல்லா விஷயத்துலையுமே நன்றி உணர்வுகளோடு இருங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைமில் நீங்கள் கிடைக்கலனாலும் அதை தள்ளி போகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதுக்கு நன்றி சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது உங்களுக்காக தோணும், நீங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிச்ச வீடை பார்ப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் நிறையா வாட்டி கார் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கெல்லாமே நடந்த விஷயம் இது தான். நான் இந்த ஒரு கார் தான் வேணும்னு டிசைட் பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே கார் உங்களுக்கு திரும்பவுமே கண் முன்னாடி வரும், அதே கலரில் வரும். சொல்லப்போனால் நீங்கள் இந்த நம்பர் வேணும்ன்ற அளவுக்குலாம் நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பராக வேறு காரில் கூட உங்களுக்கு அந்த நம்பராகவே வந்து மாட்டும். அண்ட் முக்கியமாக அந்த டிசைன் இருக்க கார் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கான ஆஃபராக இருக்கட்டும், அதை பற்றின நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அந்த காரு ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த கார் உங்களுக்கு நிறைய இடத்துல தென்படும். நீங்கள் போகிற வழியில் அது வரைக்கும் அந்த ரோட்டில் நிறைய டைம் போயிருப்பீங்க, ஆனால் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் அது அப்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாமே உங்களுக்கு அந்த கார் உங்களை நோக்கி வந்துட்டுருக்குன்றதுக்கான அடையாளம் தான். ஸோ அடுத்தது லாஸ்ட் ஒன், டேக் ஆக்ஷன். ஸோ இதுதான் லாஸ்ட் ஒரு விஷயம். இதில் எல்லாமே நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி உங்களுக்கு எப்படியோ ஒரு கட்டத்தில் இந்த வந்து அடைய தான் போகுது. ஆனால் இந்த ஒரு ஸ்டெப் இல்லாமல் இது ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா ஒரு அடி எடுத்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடே கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே எதுவுமே பண்ணலை, கொத்தனாராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு பதில் கட்டணும். கட்டாமலே எனக்கு வீடு வரணும், வீடு வேணும்னு கேட்டிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. இது இந்த எக்ஸாம்பிள் ஈஸியாக இருந்துச்சு, அதனால தான் நான் இதில் சொல்கிறேன். ஸோ அந்த ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு செங்கலாக கட்டணும், ஃபஸ்ட்டு ஒரு செவரு கட்டணும், அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் கட்டணும். இப்படியே கட்டி முடிக்க போது தான் உங்களுக்கு இந்த வீடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். அதனால் டே 1ல் 0.1% நீங்கள் செஞ்சிருந்தாலும் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தான் அர்த்தம். என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் 100% ரீச் பண்ணும்போது அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் 10வது ஸ்டெப், டேக் ஆக்ஷன். ஸோ இந்த 10 ஸ்டெப்பையுமே அகெயின் அண்ட் அகெயின் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட கம்யூனிகேஷன் வந்து யூனிவர்ஸ் கூட நிச்சயமாக நடக்கிறதுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு ஃபோக்கஸிவாக நடக்கும். இது உறுதி. என் லைஃப்பில் நடந்தது தான் நான் உங்களுக்கு வீடியோவாக க்ரியேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை பார்க்கும்போதே இந்த 10 பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்லைனா யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ணும்போது நடந்ததோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை எண்ணத்தோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.